அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தமிழ்த்தாய் வாழ்த்தை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் பாடும் வகையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பாக தமிழக சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் நாளை தனி தீர்மானம் கொண்டு வர இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் விவரம். தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பாக அரசினர் தனி தீர்மானம் நாளை நிறைவேற்றப்பட இருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாளை தனி தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடிய சூழல்ல அதற்கான நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை காலையில பேரவை கூடியவுடன் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும். அதன் பிறகு அரசினர் தனி தீர்மானம் முன்மொழியப்பட இருக்கிறது. இந்த சூழல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையினுடைய வெளிப்பாடாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகள் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாட வேண்டும் என தமிழ்நாடு சட்டப்பேரவையில தீர்மானம் முன்மொழியப்பட இருக்கிறது. இந்த நாளை சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து வெளியான இந்த நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தும் அதற்கு முன்னதாகவும் இந்த சர்ச்சை எழுந்து வரக்கூடிய சூழல்ல நாளை அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. முன்னதாக முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொழுதே தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடவில்லை என்ற சர்ச்சையும் எழுந்த நிலையில அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழ்த்தாய் வாழ்த்து தொடக்கத்திலேயே பாடப்பட வேண்டும், நிகழ்ச்சியில் நிறைவில் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று ஆதவர்ஜுனா விளக்கமும் அளித்திருந்தார். அதற்கு அடுத்ததாக முதலமைச்சர் விஜயனுடைய பிரதமர் மோடியை சந்தித்த பொழுதும் அரசு நிகழ்ச்சிகள்ல மாநில பாடலுக்கு உரிய முன்னுரிமை வழங்குவது தொடர்பாக கோரிக்கை வைத்ததாக கூறப்பட்ட சூழல்ல நீதிமன்றத்துக்கும் இந்த விவகாரம் சென்றிருக்கிறது. அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்குவதை உறுதி செய்ய நிர்வாக உத்தரவு பிறப்பிக்க கோரிய வழக்குல மத்திய மற்றும் தமிழக அரசுகள் 8 வாரங்கள்ல பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த சூழல்ல தான் நாளைய சட்டப்பேரவையில அரசினர் தனி தீர்மானத்துல அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகள் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாட வேண்டும் என தமிழ்நாடு சட்டப்பேரவையில நாளை தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.